கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு வாக்குத்தத்த அட்டையை கையில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா 1-2 அட்டையை வச்சுருப்பாங்க. இந்த வாக்குத்தத்த அட்டையே ஆண்டவருக்கு காண்பித்து, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை கொடுத்தீரே, இதனுடைய அடிப்படையில் என்னை ஆசீர்வதின்னு கெஞ்சுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளில் இருந்து நிறைய வாக்குத்தத்த வசனங்களை சுட்டி காட்டி, இவ்விதமாக இத்தனாவது அத்தியாயத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, இந்த இடத்துல இவ்விதமாக சொல்லியிருக்கிறதே, அந்த விதமாக எனக்கு செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னென்ன ப்ராமிசஸ் யார் யாருக்கு முன்னாள்களில் கொடுத்தாரோ அதையெல்லாம் சுட்டி காட்டி அதை மாதிரி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து ரொம்ப வேண்டுதல் செய்வாங்க. தவறு கிடையாது. தேவன் நமக்கு என்னென்ன விதமான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நம்ம பார்த்து அதனுடைய அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த வாக்குத்தத்தங்களையே சுட்டி காட்டி ஆண்டவர் என்னென்ன விதமாக மக்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரோ அந்தந்த விதமாக என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த வசனங்களை சுட்டி காட்டி கொண்டே விண்ணப்பித்து கொண்டிருக்கக்கூடாது. சில நேரங்களில் சில வசனங்கள் நமக்கு ஆண்டோடைய சமூகம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சிலர் என்னென்னு சொன்னால் ஏதோ ஆண்டவருக்கு தாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் மறந்து போனது மாதிரியும், ஆண்டவர் எந்தெந்த விதமாக ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்னதையெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லாத மாதிரியும் இவங்க சுட்டி காட்டி கோர்ட்டில் பேசுகிறது மாதிரி பேசுறது. நாம் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டோட பேசும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை காண்பித்து ஜெபம் பண்ணுறதில்ல. சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு 1-2 அட்டை வச்சுருப்பாங்க. அந்த அட்டையே கையில் வச்சுக்கிட்டு அதையே தொட்டுக்கிட்டு அதையே காட்டிக்கிட்டு அதையே ஆண்டவர் ஞாபகப்படுத்திக்கிட்டு அதில் வர விட்டாப்பிடித்தனமாக இது இப்படி செய்வீரா இல்லை. வாக்குத்தத்தத்தை காண்பித்து ஜெபிக்கிறதில்ல. நம்முடைய இருதயத்தை காண்பிக்கணும், நம்முடைய உள்நிலையை காண்பிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்குறாரு அதை நம்ம பார்க்கணும். வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டுமே வச்சுட்டு ஆண்டவர் கிளைம் பண்ண முடியாது. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து மாத துவக்கத்தில் வந்து இந்த விதமாக இந்த மாதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதாக உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கான்னு சொல்லிடுறாங்களா? ஜனங்கள் என்ன நினச்சிடறாங்கன்னா, ஓஹோ இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காருலாம் அது மாதிரி செய்யணும்ல அப்படி சொல்லி அந்த மாதம் முழுசும் அந்த வாக்குத்தத்தையே வைத்து ஜெபம் பண்ணி அதுக்குள்ளே மாதம் முடிஞ்சு போயிடுது. அடுத்த வாக்குத்தத்தம் வந்துடுது. அப்புறம் அடுத்த வாக்குத்தத்தம் ஜெபம் பண்ணுறேன். இது போக இது ஒரு பாரம்பரியமாக மாறிட்டுருக்கு. அருமையானவர்களே, we have to be humble. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிலைமை சொல்லணும், நம்முடைய உள் நிலைமை சொல்லணும், நம்ம வாழ்கிற நிலைமை சொல்லணும். நம்முடைய உண்மையான வாழ்க்கை சூழல்களை ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். அதற்காக ஆண்டவருக்கு அநேக வசனங்களை சுட்டி காட்டி சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டால் இந்த பப்ளிக்காக ஜெபம் பண்ண வர இடத்துல சிலர் ஆண்டவருக்கு பைபிள் ஸ்டடி நடத்திடுவாங்க. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சுட்டி காட்டி இவ்விதமாக எழுதியிருக்கிறதா ஆண்டவரே, இவ்விதமாக நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஏன் நீங்கள் சொல்லி தான் அவருக்கு தெரியணுமா? எல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவருக்கு முன்பாக வைங்க. அதை விட்டு ஆண்டவருக்கு பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டு இருக்கிறதில்ல. அது நமக்கு தான் தேவை. எனவே முதலாவதாக நம்முடைய உண்மையான நிலைமையை அந்நாள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்பொழுது தன்னுடைய நிலைமையை சொன்னால் தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கு உதிசியம் என்று வாயினால் ஜெபம் பண்ணால் சத்தம் கூட வெளியே கேட்காத லெவலில் கூட மனதிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு தாங்க. அது மாதிரி நம்ம உண்மையான நிலைமைகளை சொல்லணும். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை மட்டுமே நாம் காண்பித்து ஆண்டோட ஆசீர்வாதம் வாங்க முடியாது. நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம சுபாவங்களெல்லாம் எப்படி இருக்குது, நம்முடைய நடத்தைகளெல்லாம் எப்படி இருக்குது, ஆண்டவரை எந்த நோக்கத்துக்காக தேடிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வழிகள் என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய நினைவுகள் என்ன, நம்முடைய வாழ்க்கை முறைகள் என்ன, இது எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் சிந்திக்கணும். எனவே நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி உண்மையாக நம்முடைய தேவை எதுவோ, நம்முடைய வாஞ்சி எதுவோ அதை தகப்பனிடத்தில் சொல்லுகிறது போல் சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கேட்கணும். நிறைய ஊழியக்காரங்கள்லாம் கொடுத்த வாக்குத்தத்த அட்டைகளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இதன்படி செய்யும் சொல்லிட்டு ஆண்டவருக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய உண்மையான நிலைமைகளை சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.